ஏ ஆகாஷ், எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் போன் நோண்டாதானே. எப்ப பாரு போன் நோண்டிக்கிட்டு. பக்கத்து வீட்டுல உன் ஃப்ரெண்டு விமல பாரு, என்னைக்காவது போன் எடுத்து நோண்டி இருக்கானா? அவங்க அம்மா பேச்ச கேட்டு ஒழுங்கா படிக்கிறான். அவன் புள்ள நீ இருக்கே, எப்ப பாரு போன் நோண்டிக்கிட்டு. இன்னொரு வாட்டி போனை தொடு, உன்னை சொல்றேன். போன் குடுமா குடுமா அடிச்சிரும் உன்னை. போன் குடுமா குடுமா போன் யூஸ் பண்ண கூடாது. குடுமா அம்மா போன் குடுமா. ஆகாஷ், அம்மா வேலையா இருக்கேன். நீ போய் படி. ஹோம்வொர்க் முடிச்சியா? போன் குடுமா. போன் குடுமா. குடுமா. போன் குடுமா ஆகாஷ். போய் படி ஆகாஷ். போன் குடுமா. ஐயோ, ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? ஆகாஷ்க்கு என்னாச்சுக்கா? ஒரு வாரமா ஸ்கூலுக்கே வரலையாமே. இவள் தான் சொன்னா. அவனுக்கு பிரெயின் டியூமராப்பா, ஸ்டேஜ் 1. சின்ன வயசுல எப்படிக்கா? எல்லாம் இந்த பாலா போன போனாலதாப்பா. அந்த போனை யூஸ் பண்ணாத தலை படம் அடிச்சுக்கிட்ட. கேட்டாடா அவன். இப்ப பாரு எங்க கொண்டு வந்து விட்டுருக்க அவனை. அக்கா கவலைப்படாதீங்கக்கா. ஸ்டேஜ் 1 டியூமர் நார்மல் தான். சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ண க்யூர் ஆயிடும். டாக்டரும் அதப்பா சொன்னாரு. ஆனால் உங்கள் பையன் இப்படி ஆனதுக்கு காரணம் அவனோட பிடிவாதம் மட்டும் இல்லை, உங்களோட கேர்லெஸ் தான். என்னோட கேர்லெஸ் ஆலையா? பின்ன பசங்க சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவங்க அழுகை நிப்பாட்டுறதுக்கும் ஒழுங்காக அவங்களை சாப்பிட வைக்கிறதுக்கும் ஃபோனில் கார்ட்டூன் வச்சு கொடுத்து பழக்கி விட்டுருங்க. எங்க இல்லைன்னு சொல்லுங்கள். அப்புறம் எப்படி அவன் ஃபோன் இல்லாமல் இருப்பான்? இது நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாருமே அதான் பண்ணுறீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் என்ன கொடுத்து பழக்கிறீங்களோ அதெல்லாம் அவன் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவான். ஃபோன்னால இந்த மாதிரி பிரெயின் டியூமர் வரும்னு தெரிஞ்சுதான் நான் அவனுக்கு ஃபோனே கொடுத்துருக்க மாட்டேப்பா. ஃபோன்னால பிரெயின் டியூமர் மட்டும் இல்லைக்கா, ஐ கேன்சர் வரும். அதில் வர ரேடியேஷனால பிரெயின் நர்வஸ் டிஸ்டர்ப் ஆகும். ஒழுங்காக படிக்க மாட்டான், ஒரு விஷயத்தில் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, மென்டலி பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். இது ஃபோன்னால தான் ஆகுதுன்னு அவனுக்கும் தெரியாது, பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கும் தெரியாது. நீங்கள் அசால்ட்டாக பண்ணுற விஷயத்தால ஃபியூச்சரில் யாருக்கும் பேச மாட்டான், பழக மாட்டான், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யார் கூட அட்டாச் ஆக மாட்டான். நான் சொல்கிற டிஃபெக்ட்லாம் கம்மி, இன்னும் இதில் நிறையா இருக்கு. ஒத்துக்கிறப்பா, தப்பெல்லாம் என் மேலதான். போனோட விளைவுகள் என்னன்னு தெரியாம அவங்ககிட்ட போனை கொடுத்து பழகினது என் தப்பு தான். நீங்கள் தெரியாமல் கொடுத்துட்டீங்கக்கா. ஆனால் இங்கே நிறைய பேர் ஃபோன்னால வரக்கூடிய ஆபத்து நல்லா தெரிஞ்சும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரியல, பட்டாதான் பற்றி வரும் போல. எங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம தான்ப்பா போனை கொடுத்துறோம். பசங்க அப்படி அடம் பண்றாங்க. அதுல இருந்து அவங்களை எப்படி வெளியில கொண்டு வருது, அவங்க மைண்டை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. முதல்ல பேரண்ட்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும். ஏன்னா உங்களால தான் அவங்க கெட்டு போகிறாங்க. முதல்ல நீங்கள் புக்ஸ் எடுத்து படித்து அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அவங்களையும் புக்ஸ் படிக்க வைக்க பழக்குங்க. ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அவரோட ஃப்யூச்சருக்காக இதை பண்ணி தான் ஆகணும். சரிக்கா, நான் வரேன். ஆகாஷ்க்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்க. இன்னும் ஆப்ரேஷன் எதுவும் பண்ண தேவைப்பட்டா கூச்சப்படாமல் கேளுங்க. சரிப்பா.